அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். சேவிங்ஸ் பற்றி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். அது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். மாஷா அல்லாஹ். அதில் ஒரு சில பேர்னு சொல்கிறத விட ஒருத்தவங்க மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆளாளுக்கு ஒரு தோடையும் ஒரு ரிங்கையும் தூக்கிட்டு வந்து வீடியோ போடுறீங்க, கண்டென்ட்டே இல்லை அப்படின்னாங்க. நீங்கள் எதையும் கண்டென்ட்டாக எடுத்துக்கிறாதீங்க சிஸ்டர். நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், கண்டென்ட்டாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. நான் ஒரு பதிவுன்னு சொல்லி தான் அதில் பதிவு பண்ணியிருப்பேன். இப்போ நான் என்னோடய சுச்சுவேஷனில் இருந்தப்போ நான் என்னால் முடிஞ்சதை வாங்கினேன். இது எவ்வளோ பேர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதை தெரியாதவங்களும் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு விருப்பப்பட்டால் அவங்க சேவ் பண்ண போகிறாங்க, இல்லாட்டி இது பண்ண போகிறாங்க. மற்றபடி இதனால் யாருக்கும் ஒன்றும் இது கிடையாது. அவ்வளோதான். இருந்தாலும் சொன்னதுக்கு எனிவே தேங்க்யூ. அதே மாதிரி இப்போ நான் இதுவுமே சரி, இந்த பதிவுமே சரி, நான் என்னோடய சேலரியில் நான் என்னோடய பட்ஜெட் பிளான் தான் சொல்கிறேன். இது நான் போட்ட பிளானு. ஆனால் இதில் ஏதாவது இருக்கலாம், கூட குறைச்சி இருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். இப்போ என்னோடய மாத சேல்ரி ஹஸ்பண்டுக்கு இங்கே தான் இருக்காங்க. 15,000 தான் சேல்ரி. அந்த 15,000ல் வீட்டு வாடகை கொடுத்துட்றேன், பால் 1000 ருபீஸ், அப்புறம் குலுக்கு சீட்டுன்னு சொல்லி இந்த நம்ம தெருங்கள்லாம் போடுவாங்க இல்லையா, நமக்கு தெரிஞ்சவங்க. அது ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு 10 பேர் 20 பேர் அப்படி சேருவாங்க. 10 பேர் தான் மேக்ஸிமம். அந்த மாதிரி சீட்டு போட, அதாவது வட்டி இல்லா ஒரு இது நம்மளோட சேவிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே வட்டி கிடையாது இதில், வட்டி இல்லா ஒரு சேவிங்ஸ் இது குலுக்கு சீட்டில். அது சேர்ந்து அது இது பண்ணுறப்ப சீட்டு குலுக்கி போடுவாங்க. அது யார் நேம் வருதோ அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படியே 10 பேரோட அமௌண்ட் கொடுத்துருவாங்க. நமக்கு அந்த இடத்துல அது யூஸ் ஆகும் ஒரு நேரத்தில். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ நம்ம என்ன தான் நம்ம சேவ் பண்ணி கோல்டில் வச்சாலும் அது ஒரு சேவிங்ஸ் தான். அதே சமயம் பசங்களோட ஃப்யூச்சரான படிப்புக்கும் நம்ம யோசிக்கணும். நம்ம இன்றைக்கி இருந்தமே போனமேன்னு இருக்கிறத விட நம்ம ஃப்யூச்சரில் பசங்களுக்காக படிப்புக்காக யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. இதை தான் நம்ம மைண்டில் வச்சு தான் சேர்க்குறோம். அப்படி தான் நான் நினச்சி சேர்க்குறேன். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 1000 ருபீஸ், அதாவது 500 ருபீஸ் ஆர்டி, 500 ருபீஸ் தங்க மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதில் போடுறேன். அது குறிப்பிட்ட காலமாக தான். இப்போ நான் சொல்கிற எல்லாமே ஒரு 1 இயருக்குள்ளே ஆரம்பித்தது தான். அதனால நான் என்னோடய இதை பதிவு பண்ணுறேன். இப்போ முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் முடியாதுன்னு நினச்சி தான் இருந்தேன் ரொம்ப நாளாக. சேவிங்ஸில் ஒரு 500 ரூபா அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு 2000 ரூபாய் சேருதா, ஒரு புக் ஃபீஸ் கட்டலாம், இல்லை ஏதோ ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சின்னா அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோல்டு சீட்டு ஒரு 2000 ரூபாய் பிரித்து போடுறது, ஒரு 1000 ரூபாய் ஒரு கடையில், ஒரு 1000 ரூபாய் ஒரு கடையில் அப்படி போடலாம். இல்லை சேர்த்து வச்சு கூட நம்ம கோல்டாக வாங்கலாம். ஆனால் கோல்டு சீட்டு போட்டு தான் கோல்டு வாங்குவேன். கோல்டுங்கிறது காயினாக வாங்கிக்கிறது. ஏன்னா நம்ம கோல்டுங்கிறது நம்ம தேவைக்கு மீறி மற்றது வாங்குறது எல்லாமே நம்ம ஆடம்பரத்துக்காகையோ இல்லை எதுக்காகையோ கிடையாது. நம்மளோட எல்லாருமே எல்லா பெண்களும் முக்கால்வாசி வாங்குறது இதுக்காக தான், சேவிங்ஸ். ஃப்யூச்சரில் கஷ்டப்படுறப்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி சிலிண்டர் 1000 ருபீஸ். அப்போ கிராசரி 2500 போட்டிருக்கேன். ஆனால் 2500க்கும் நான் என்னோட பொறுத்த வரையும் 2500க்கும் ஜாமான் வாங்கி சேர்க்க வேணாம் அப்படின்னு தான் என்னோட கருத்து. கிராசரின்னு போடுவேனே தவிர அந்த 2500 ரூபாய் எடுத்து வச்சு அதில் மெயினான ஜாமான் மட்டும் தான் நான் வாங்கி வச்சுக்குவேன். மிச்சம் தான் அந்த காசை கையில் வச்சுக்கிட்டு அன்னாடம் செலவுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். மெயினானதுன்னா அந்த ஆயில், பசங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஸ்நாக்ஸ் ரொம்பலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதில்ல. ஏன்னா என்ன தான் நம்ம வாங்கி வச்சாலும் பசங்க அந்த பக்கத்து கடையில் எய்த்த கடையில் வாங்குகிற ஹேபிட்ஸ் எல்லா பசங்களுக்குமே இருக்கும். என் பசங்களுக்கு இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். அதுமாதிரி கரண்ட் பில் 500 ரூபா மாதம், ஒரு 2 மாதங்கிறப்ப ஒரு 1000 ரூபா வந்துடும். கை செலவு மிச்சம் 1300 ரூபா கை செலவுன்னு எழுதியிருக்கேன். ஆனால் கை செலவுங்கிறப்ப நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அதில் வந்துடும். அதிலே நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுதோ பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் என்னோடய சேல்ரியை நான் ஈக்குவேஷன் போட்டு மாதம் மாதம் செய்கிறது. இது குறைஞ்ச நான் அந்த பதிவு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த குறைஞ்சது நான் இதெல்லாம் எடுத்து வச்சது ஒரு 1 இயராக தான், அதுக்கு முன்னாடி வரையும் கிடையாது தான். அதனால் 15,000த்துலேயும் முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
15,000த்துலேயும் நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம சேர்க்க முடியும். நம்ம பசங்களுக்காக படிப்புக்காக நம்மளால் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாதுன்னு நம்மளும் பழகிக்கணும், பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப இதை மட்டும்தான் நான் மனசில் வச்சு நான் செய்கிறேன், தவிர வேறு எந்த நோக்கமும் எதுவும் கிடையாது. நம்ம ஒன்றும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அதே சமயம் நம்ம பசங்களும் சரி நம்மளும் சரி ஒருத்தவங்கக்கிட்ட போய் கடன்னு போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் எனக்கு, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் சேவ் பண்ணணும்னு நான் அல்ஹம்துலில்லாஹ் துவா செய்கிறேன். எல்லோரும் அவங்களால முடிஞ்சதை சேவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், உங்கள் விருப்பம் தான் இது. அதனால் யாரும் இது பண்ணிக்க வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லா சிஸ்டர்ஸ்க்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.